சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதை பற்றி யோசிக்காம இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. நெடுந்தூரமாக நீ பயணம் செய்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் வலிகளும் வேதனையும் வரத்தான் செய்யும். எல்லாமே இப்படி துன்பமாக நடக்குதேன்னு நீ வழி மாறி போக ஆரம்பிச்சா வாழ்க்கையும் தவறாக மாறி போயிடும் என் செல்லமே. உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ பூவாக இருந்து அன்பை கொடுக்கிறாய். ஆனால் உனக்கு கெடுதல் செய்பவர்களுக்கு நீ முள்ளாக இருந்து எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டாய் தானே. இனிமே கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கே நீ என்னிடம் ஆசையாக கேட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை உன் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்படும்படி இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழத்தான் போகிறது. உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கும் உன்னை கெடுக்க நினைத்தவர்களுக்கும் நீ யார் என்பதை நான் உணர்த்துவதற்கான தருணம் வந்துடுச்சு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை உன் மூலமாக அவர்களுக்கு நான் உணர்த்தப் போகிறேன் என் செல்லமே. இனிமேலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இரு. நீ போகிற பாதையில் மிக மோசமான மிருகங்களும் மனிதர்களும் வரலாம். மனித மிருகங்களாக இருக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றுக்காரர்களும் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே என் செல்லமே. தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி நீ போய்கிட்டே இருந்தினா உனக்கு பின்னாடி துணையாக நான் வருவேன். நீ இது நாள் வரையிலும் வாழ்க்கையில் மிக மோசமான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதல்லவா. எல்லாத்தையும் மறந்து இப்போ நிம்மதியாக தூங்குனினா நாளை விடியல் முதலையே புது வாழ்க்கையை நீ வாழும்படி ஓ சாயப்பா நான் செஞ்சு காட்டுறேன். எதை பற்றி இப்போ யோசித்து கவலைப்படாத. எப்போதும் எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை சரியாக தான் வாழ்ந்திருக்கிறாய். ஒரு சில விஷயங்கள் தவறாகவும் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதற்குரிய தண்டனையை உன் சாயப்பா உன் கர்மாக்களின் மூலமாக கரைச்சிடுறேன். நீ கவலைப்படாமல் நடந்து முடிஞ்ச எதை பற்றி யோசித்து நிம்மதியை இழக்காம இனிமே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு என் செல்லமே. நீ மனிதனாக இருந்தினா நீ தான் கோவிலுக்கு போய் வணங்க வேண்டி வரும். ஆனால் நீ புனிதனாக இருந்தாயே, ஆனால் உன் சாயப்பா நானே உன்னை கோவிலாக நினச்சி உன் உள்ளத்தில் அமர்வதற்காக ஓடி வருவேன். உன்னை உண்மையாக நம்பக்கூடிய மனிதர்களுக்கு நீ எப்போதும் நேர்மையாக நியாயமாக தான் நடந்திருக்கிற. ஆனால் உனக்கே தெரியாமல் பல பேர் உன் வாழ்க்கையில் விளையாடிவிட்டு போய்விட்டார்கள் அல்லவா. கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து போகத்தான் போகிறார்கள். உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் இன்னுமே கூட உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு நாள் ஓய்ந்து சோர்ந்து போகும்படி மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். அவர்களே உன் எதிரிகளாக நினைக்கக்கூடிய மனிதர்களே உன்னை எப்படி தான் அழிக்கிறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போவார்கள் என் செல்லமே. உன்னுடைய கவனம் எப்போதுமே உன் லட்சியத்தில் மட்டுமே இருக்கட்டும். உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்றை இந்த ஊரே பகையாளியாக நினைக்கலாம். ஆனால் அதை நீ பெருசாக எடுத்துக்காத. ஏன்னா பொய்யான மனிதர்கள் தான் சரின்னு இந்த உலகமே கொண்டாடக்கூடிய கலியுக காலமாக தானே இது இருக்கிறது. உண்மை பேசுபவர்கள் எல்லாம் புத்திசாலி கிடையாது. பொய் பேசி நல்லா பகட்டான வாழ்க்கையை ஆடம்பரமாய் வாழ்ந்து செல்வம் சேர்த்தவர்கள் தான் நல்லவர்கள்ன்ற மாதிரி அவங்களுக்கு தான் எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து நீயும் அவங்கள போல வாழணும்னு யோசிக்காதே. ஏனெனில் அவர்கள் மனிதனாக கூட இருக்க முடியாதல்லவா. அப்படிப்பட்ட மனிதர்கள் கெட்டது செய்பவர்களும் தீயது செய்பவர்களும் கெட்ட வழியில் சம்பாதிப்பவர்களும் துரோகம் செய்பவர்களும் செம்மறியாட்டு கூட்டத்தில் ஒருவராக தான் நான் பார்ப்பேன். உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் கூடிய சீக்கிரம் உயரும்படி உன்னுடைய செயல்களையெல்லாம் நான் உயர்வானதாக மாற்றத்தான் போகிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. மனுஷன் பிறந்ததிலிருந்து இறுதி மூச்சை நிறுத்தும் வரையிலும் பல முறை இறக்கிறான். ஏன்னா பல மனிதர்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் முன்னால் பேசுகிறாங்க. அவன் வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வருது. இப்படி மனசாலையும் மனிதர்களாலேயும் மாற்றங்களாலேயும் ஏமாற்றங்களாலேயும் செத்து செத்து பிழைக்கும் மனிதனுக்கு இந்த சாயப்பா நானும் தண்டனையை கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நல்ல பலனை இப்போது உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நாளை நிச்சயமாக நீயே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன். ஓம் சாய்ராம்.